ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தான். வியூவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நானோ என்னோட சேனலோ எந்த ஒரு பொறுப்பும் ஏத்துக்காது. உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நீங்க தான் பொறுப்பு. வாங்க இப்ப நம்மளோட கான்செப்டுக்குள்ள போகலாம். நம்மளோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரா மேத்தமேட்டிக்கல் அண்ட் தென் ஆப்ஷன் பிரீமியத்தோட பிஹேவியரை வச்சு மட்டும்தான் இருக்கு. நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ பிலோ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் அப்படிங்கிறது ஆகுது. எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஓப்பன் அபோவ் அண்ட் தென் லோ அபோவ் அப்படின்னு நமக்கு ட்ரேட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. மார்க்கெட் என்ன ட்ரேட் ஆகுறாங்க? ஓப்பன் அபோவ் அண்ட் தென் லோ அபோவ் அப்படின்னு நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் லோ அபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு கால் செல்லர்ஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லாப பதிவு பண்றதுக்குண்டான சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பாட் சார்ட் அண்ட் தென் பிரீமியம் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஓப்பன் அபோவ் அண்ட் தென் எஸ்டர்டே லோ அபோவ் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து தென்படுது. அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். மார்க்கெட் என்னோட ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 26,088 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. 26,088 அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ நான் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது சூஸ் பண்றேன். நம்ம மேத்தமேட்டிக்கலா கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியமும் நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அப்போ 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியத்தையும் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த ஒரு வீடியோல எந்த மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்காக நான் எடுத்துக்கிறேன். 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியமும் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியத்துல இந்த ஐவிஎல் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. அப்ப என்னன்னா இந்த ஐவிஎல் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் லோ. ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு எதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? எஸ்டர்டே லோ அபோவ் எனக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு எஸ்டர்டே லோ அபோவே எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் மைனஸ் 26,000 எஸ்டர்டே லோ வேல்யூவை போட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் 76 அப்படிங்கிறது. அந்த 76 அப்படிங்கறத வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐவிஎல் அப்படின்னு நம்ம வந்து டிரா பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஏன் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் லோ வேல்யூக்கு கீழே வரல. ஸோ ஸ்பாட் சார்ட்னால வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாத காரணத்தினால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்படுது. அது என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் எல்விஎல் லெவல்ல ரிஜெக்ட் ஆகும் போது 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 173 அப்படிங்கிற எஸ்டர்டே லோ. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு எஸ்டர்டே லோ அபோவ் இல்ல, புட் ஆப்ஷன் பிரீமியமும் இந்த ஐவிஎல் லெவலுக்கு கீழே இல்ல அப்படிங்கும் போது ஸ்பாட் சார்ட்னால எஸ்டர்டே லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்றது
மோர் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நமக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே இருக்க முடியாது, மார்க்கெட் கீழே வர்றதுக்குண்டான சான்சஸ் தான் அதிகம், மோர் ப்ரொபாபிலி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம், 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த NVZ அப்படிங்கிற ஒரு லெவல், இந்த NVZ அப்படிங்கிற ஒரு லெவல் எதற்காக அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நியூட்ரல் வியூ ஜோன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா NVZ அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மா சொல்லிருக்கோம். இப்ப யார் ஒருத்தங்க NV லெவலுக்கு கீழே வந்துட்டு NV லெவலுக்கு மேல போறாங்களோ மார்க்கெட் மோர் ப்ரொபாபிலி அந்த சைடு தான் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம். இந்த NV லெவல் அப்படிங்கிறது என்ன, நியூட்ரல் வியூ ஜோன். ரெண்டு பேருமே NVZ லெவலுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நமக்கு சைடுவே மார்க்கெட். யாராச்சும் ஒருத்தங்க மேல இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த சைடு மோர் ப்ராபபிலி போறக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியத்தையும் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியமும் இந்த நியூட்ரல் வியூ ஜோன் 116 அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணிட்டோம். ஸோ இந்த நியூட்ரல் வியூ ஜோன் அப்படிங்கிறது நம்ம காலுக்கும் ஒரே லெவல் தான் வரும், புட்டுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே லெவல் தான் வரும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, மார்க்கெட் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு நியூட்ரல் வியூ ஜோனுக்கு மேல இருக்காங்க. அப்ப மார்க்கெட் மோர் ப்ராபபிலி எந்த சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு, நமக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் இந்த 116 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே வந்துட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் ஆகலாம், 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த இடத்துல 116க்கு கீழே வந்திருக்காங்களே, நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே வந்திருக்காங்களே, அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த நியூட்ரல் வியூ ஜோனுக்கு மேல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க, புட் ஆப்ஷன் பிரீமியமும் கால் ஆப்ஷன் பிரீமியமும் நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டிகேக்குள்ள போயிடும், ஒரு சைடுவேக்குள்ள போயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நமக்கு கால் ஆப்ஷன் கீழையும் புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நியூட்ரல் ஜோனுக்கு மேலையும் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து மோர் ப்ராபபிலி யாரு NVZக்கு மேல இருக்காங்களோ அந்த சைடு தான். அப்ப மார்க்கெட்டும் பாருங்க நமக்கு எந்த சைடு போயிருக்காங்க, ஸோ புட் ஆப்ஷன் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையருக்கு ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க இன்னையோட லோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 69 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த 69 அப்படிங்கிறத நம்ம எங்க டிரா பண்றோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்ம டிரா அப்படிங்கிறது பண்றோம். ஒன்ஸ் நமக்கு 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 69க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா 200 புட்டு கூட நமக்கு லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ட்ரா டே லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. 26,200 புட்டோட இன்ட்ராடே லோவுக்கு கீழே, இன்னையோட லோவுக்கு கீழே கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறாங்க. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வீக் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலே புட் ஆப்ஷன் பிரீமியம்ல நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது 26,100 புட், இந்த 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியமும் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்லையும் நமக்கு நியூட்ரல் வியூ ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 72. ஒன்ஸ் நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் 72க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் 72 தாண்டுனாங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆக முடியுங்க, மார்க்கெட்னால ஒரு பிரீமியம் கொடுக்க முடியும். ரெண்டு பேருமே இங்க கால் ஆப்ஷன் பிரீமியமும் 72 நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே, புட் ஆப்ஷன் பிரீமியமும் நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே. அப்போ இவங்க ரெண்டு பேருமே கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மோர் ப்ராபபிலி டிகே பண்றதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். ஒன்ஸ் இவங்க 72க்கு மேல போயிட்டு இவங்க இந்த 72க்கு மேல போறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட இந்த 26,100 புட்டுக்கு டார்கெட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை தான். 26,000 காலோட ஸ்விங் ஹை தான். இது என்ன 106. அப்போ 106 அப்படிங்கறத நம்ம இங்க டிராப் பண்ணணும், எழுதணும் 106 அப்படிங்கிறது. ஸோ அக்யூரேட்டா பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த 106 பக்கத்துல போய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிட்டாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியமும் எனக்கு வந்து நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே, புட் ஆப்ஷன் பிரீமியமும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் வியூ ஜோனுக்கு கீழே. அப்போ
இந்த காலுக்கும் புட்டுக்கும் நியூட்ரல் வியூ ஜோன் என்ன ஸ்பாட் சார்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,050. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 32 ரூபாய் இருக்காங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஒரு 70 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ காலை விட புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கனால மார்க்கெட் வந்து 26,050க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் இந்த 26,057ல கேண்டில்ல க்ளோசிங் காட்டுறாங்க. பட் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்டோட டே சார்ட்ல நம்ம பார்க்கும்போது 26,032 அப்படிங்கிறதா க்ளோசிங். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல 26,050க்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒருத்தங்க நியூட்ரல் வியூ ஜோனுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை அந்த சைடு மோர் ப்ராபபிலிட்டி போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த சைடுக்கு உண்டான ஃபோக்கஸை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் சிம்பிளா நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை சிம்பிள் கான்செப்ட்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.